ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாகர்கோவில் ஸ்பெஷல் முந்திரி கொத்து. இதே மெத்தட்ல செஞ்சீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. பாரம்பரியமா முந்திரி கொத்து பச்சை பயிர் வச்சு தான் செய்வாங்க. இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா கருப்பு உளுந்து வச்சு பண்ணியிருக்கேன். கருப்பு உளுந்து முந்திரி கொத்து வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ 1.25 கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். பவுலுக்கு மாற்றி நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. நீங்கள் உளுந்தை ஏற்கனவே கழுகி வெயிலில் காய வச்சு வச்சுருந்தீங்கன்னா கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கழுகி எடுத்ததுக்கு அப்புறமா உடனே ஒரு கிளாத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் உலர விடணும்னு அவசியம் இல்லை. லேசாக அதில் இருக்கக்கூடிய ஈரெல்லாம் போகிற மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே மாதிரியே செஞ்சு எடுத்துக்கோங்க. செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈரெல்லாம் போகலை, இப்போவும் ஈரம் இருக்குது. பேன் சூடானதும் வறுத்து எடுத்துடலாம். உளுந்தில் இருக்கக்கூடிய ஈரெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா தீயை அதிகப்படுத்தி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தில் இருக்கக்கூடிய ஈரெல்லாம் போயிருக்கு. இனி மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். எந்த அளவு வறுத்து எடுக்கணும்னா நல்ல வாசனை வரணும். வாயில போட்டு பார்க்கும்போது கடக்குன்னு ஒரு சத்தம் வரணும். வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் மாதிரி பொடிஞ்சு வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப குறகுறன்னு இருக்கக்கூடாது. பாம்பே ரவையில் நல்ல நைஸான ரவை இருக்கும். அந்த மாதிரி லேசாக ஒரு குறகுறப்பு தன்மை இருக்கிற மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் தேங்காய் வறுத்தெடுக்கணும். பேன் சூடானதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் நெய், 1 கப் அளவு துருவன தேங்காய். தேங்காய் நல்ல ப்ரௌன் நிறத்துக்கு மாறி வரணும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் நிறத்துக்கு மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்தீங்கன்னா 2 நாள் வரைக்கும் தான் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் நிறத்துக்கு மாறி வந்திருக்கணும். அதே நேரத்தில் கறிகிடக்கூடாது. தீயை நல்லா குறைவாக வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எள் சேர்த்ததுக்கு அப்புறமா தீயை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கோங்க. சட்டி ரொம்ப சூடாக இருக்கும். சட்டி சூடில் தானே எள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. ஏற்கனவே உளுந்து மாவு பொடிச்சு வச்சிருக்கிறதால அப்படியே சேர்த்துக்கலாம். அல்லது வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கணும். அப்படியே விட்டுட்டீங்கன்னா கருகிடும். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்தெடுக்கும் போதே நல்ல வாசனையா இருக்கு. இனி இது அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும். 1/4 கிலோ கருப்பு உளுந்து எடுத்திருந்தோம். 1/4 கிலோ உளுந்துக்கு 1/4 கிலோ மண்டை வெல்லம். நீங்க கருப்பட்டி கூட எடுத்துக்கலாம். பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா 1.25 கப் இருக்கு. மண்டை வெல்லம் பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். 1/4 கப்போட கொஞ்சம் குறைவா 1 டேபிள் ஸ்பூன் குறைவா தண்ணி. இதே அளவுகளோட தண்ணி சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும். பாகு பதம் எதுவும் தேவையில்லை, கரைஞ்சி வந்தா போதும். சூடா அப்படியே மெட்டல் வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்படியே விட்டுட்டீங்கன்னா கெட்டியாகிரும். வடிகட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும். பாகு சூடு ஆறிடக்கூடாது. சூடா இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவில் அப்படியே கலந்தெடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்தெடுத்துக்கலாம். நான் சேர்த்துருக்க அளவுகள் சரியாக தான் இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. அதனால பார்த்து கலந்தெடுத்துக்கோங்க. உருண்டை பிடிக்கிற பதம் வந்ததும் பாகு விட்டுறதை நிப்பாட்டிடணும். உளுந்த மாவோட கருப்பட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். விருப்பப்பட்டா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். நீங்க விருப்பப்பட்டா சுக்குத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பாகையுமே சேர்த்தாச்சு. பாகு அளவுகள் எனக்கு சரியா இருக்கு. இனி இது கை பொறுக்கிற சூடு வரட்டும். ரொம்ப ஆறிடவும் கூடாது. மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். 3/4 கப்போட கொஞ்சம் குறைவா அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 பிஞ்ச் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்தோட கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி கறந்தெடுத்துக்கோங்க. சில சமயங்களில் ரொம்ப வறுத்த மாவாக இருந்தால் பூரணத்தில் ஒட்டி வராது. அப்படி வரலன்னா ஒரு டிப் சொல்கிறேன். 1 அல்லது 1.5 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடுதலும் மைதா மாவு சேர்க்காம பார்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்தீங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். மாவு கோட்டிங் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் கடுகட்டுன்னு இருக்கும். இந்த மாதிரி கையில் ஒரு சின்ன கோட்டிங் இருக்கணும். இதுதான் பதம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் நெய். சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்துருக்கிறதால நல்ல வாசனையாக இருக்கும். உருண்டை பிடிக்கும் போது கையில் ஒட்டாமலாம் வரும். எல்லாமே உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி மாவு இருக்கிறதால அடியில் தங்கி இருக்கும். மாவு ரொம்ப தண்ணி போலையும் இருக்கக்கூடாது,
ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெயில் போட்டதும் பிரிஞ்சிரும். ஒன்று போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் மாவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். மாவில் முக்கி எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கணும். 3 சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அல்லது அடுத்தடுத்து உருண்டைகளை சேர்க்கும் போது ஒன்னோட ஒன்று சேர்த்து ஒட்டிக்கும். உள்ளாடி இருக்கக்கூடிய பூரணம் வேகணும்னு அவசியம் இல்லை. மேலே இருக்கக்கூடிய மாவு மட்டும் வெந்தா போதும். 1 நிமிஷம் கூட ஆகாது. அரை நிமிஷத்துலேயே பொரிஞ்சாச்சு. இன்னொரு கரண்டியோட உதவியால் மறைச்சி விட்டுக்கலாம். கவனமாக மறைச்சி விட்டுக்கோங்க. அடுத்த அரை நிமிஷமே பொரிஞ்சிரும், எடுத்துடலாம். கருப்பு உளுந்து முந்திரி கொத்து ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. செய்த அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிடும்போது பாகெல்லாம் உளுந்துல ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனதும் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம சேனலில் ஏற்கனவே பச்சை பயிறு முந்திரி கொத்து, வேர்க்கடலை முந்திரி கொத்து எல்லாம் ஒரு வீடியோ இருக்குது. தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.